லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஆதாரமில்லாமல் யார் மீதும் வழக்கு பதிவு செய்ய மாட்டார்கள் என அமைச்சர் விக்னேஷ் கூறினார். ஆனால் இதுக்கு வரைக்கும் கோவைக்கான வளர்ச்சி கடந்த 5 ஆண்டுகளில் எல்லாருமே பார்த்துருப்போம். கோவைக்கான வளர்ச்சி இருக்காது, சில கட்சிகளுக்கான வளர்ச்சியாகவும் கட்சி நிர்வாகிகளுக்கான வளர்ச்சியாகவும் தான் இருக்கும். இந்த பட்ஜெட்டில் கோவை மக்கள் எதிர்பார்க்காத திட்டமெல்லாம் இந்த பட்ஜெட்டில் வரும். நிறைய ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம். ஆனால் அரசோட நிதி நிலைமையை கருதி எதெல்லாம் முக்கியமான திட்டங்களோ அந்த முக்கியமான திட்டங்களுக்கு அரசு அறிவிக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு இந்த டாஸ்மாக் முறைகேடுல விஜிலன்ஸ் ரைடு இதெல்லாம் நடந்ததுங்க. அவர் முன்னாள் அமைச்சர் மேல வழக்கு இது மாதிரி எல்லாம் இருக்கு. எங்களுக்கு மடியில கனம் இல்லை, அப்புறம் ஏன் நாங்கள் பயந்துக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. இதை பத்தி என்ன? அது விஜிலன்ஸ் எடுத்த வழக்கு. விஜிலன்ஸ் ஆதாரம் இல்லாமல் யார் மேலேயும் வழக்கு பதிய மாட்டாங்க. பட் ஆனால் இதுக்கெல்லாம் கருத்து சொல்லி அந்த நேரத்தை வீண் பண்ண நான் விரும்பலை. ஏதோ ஆக்கப்பூர்வம் மக்களுக்கு பயன்படுற மாதிரி கேள்வி இருந்தால், அதனால மக்களுக்கு வளர்ச்சி இருந்தால் நம்ம அதை பற்றி பேசலாம். தனியார் மயமாக்குறதா தகவல் வருது இல்லைங்க, இந்த தகவல் யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னு தெரில. நான் தான் சொன்னேன், இந்த துறை இந்த உங்ககிட்ட தான், நீங்கள் தானே கேட்டீங்க எனக்கு கூட, அதே பதில் தான் இப்போவும். இந்த துறை ரொம்ப மோசமாக இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கான பல கட்ட முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் இந்த விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டது தான். பட் எதுவுமே உறுதியான முடிவான்னு இன்னும் இப்போ வரைக்கும் எடுக்கலை. இப்போ எங்கிற ஒரு மனு கொடுத்துருக்காங்க. நான் அந்த போகும்போது படிச்சுட்டு உடனடியாக கூட்டி பேசுகிறேன். நிச்சயமாக இப்போ தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கல்குவாரியில் இப்போ இடையில ஒரு அண்ணன் கூட உண்ணாவிரதம் இருந்தார். அதுக்கு அங்கே அந்த குவாரிகள் எல்லாத்துலேயும் ஆய்வு நடந்துட்டுருக்கு. எங்கெல்லாம் முறைகேடாக கனிம வளங்கள் திருடப்படுதோ அது மேலே கடுமையான நடவடிக்கை இருக்கும். இப்போ கூட பார்த்துருப்பீங்க, ஒரு 3 மாதத்துக்கு அண்டை மாநிலங்களுக்கு நம்மளுடைய கனிம வளங்கள் போகக்கூடாதுன்னு தடை போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் என்னென்னா, நம்மளுடைய நாட்டோட செல்வங்களை பாதுகாக்கணும். அது வெளியே போய் முறைகேடாக யாரும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான். ஸோ படிப்படியாக இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படும்.